வரலாறு என்ற சொல் டேஸ் மொழிச்சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ லத்தீன், ஆப்ஷன் பி பிரெஞ்சு, ஆப்ஷன் சி சீன மொழி, ஆப்ஷன் டி கிரேக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி கிரேக்கம். வரலாறு என்ற சொல் கிரேக்க மொழிச்சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அடுத்த கேள்வி, கூற்று 1. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. கூற்று 2. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகின்றது. ஆப்ஷன் ஏ கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1, கூற்று 2 இரண்டும் தவறு. ஆன்சர் கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகின்றது. போ ஆமு என்பது பொது ஆண்டிற்கு முன் எனவும் போ ஆ என்பது பொது ஆண்டு எனவும் கணக்கிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் புதிய கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? 1. மெஹர்கர், 2. மாகரா, 3. அத்திரம்பாக்கம், 4. ஆதிச்சநல்லூர், 5. டவோஜிலி ஹேடிங். ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஆப்ஷன் பி 2, 3, 4. ஆப்ஷன் சி 1, 2, 5. ஆப்ஷன் டி 2, 3, 5. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 5. புதிய கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் புர்ஜஹோம், மெஹர்கர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜிலிங் ஹேடிங், பிரம்மகிரி மற்றும் பையம்பள்ளி ஆகும். அடுத்த கேள்வி, இரும்பு கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ லோத்தல், ஆப்ஷன் பி கோல்டிவா, ஆப்ஷன் சி ஹல்லூர், ஆப்ஷன் டி மெஹர்கர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஹல்லூர். இரும்பு கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹல்லூர் ஆகும். ஹல்லூர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வெண்கல கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? 1. லோத்தல், 2. பிம்பேட்கா, 3. பையம்பள்ளி, 4. ஆதிச்சநல்லூர். ஆப்ஷன் ஏ 1, 4. ஆப்ஷன் பி 1, 2, 3. ஆப்ஷன் சி 3, 4. ஆப்ஷன் டி 1, 3, 4. ஆன்சர் 1, 4. வெண்கல கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஆதிச்சநல்லூர் மற்றும் லோத்தல். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பழைய கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? 1. கோல்டிவா, 2. பிம்பேட்கா, 3. அத்திரம்பாக்கம், 4. ஆதிச்சநல்லூர், 5. ஹன்சாகி பள்ளத்தாக்கு. ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஆப்ஷன் பி 2, 3, 4. ஆப்ஷன் சி 1, 3, 5. ஆப்ஷன் டி 2, 3, 5. ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 5. பழைய கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பிம்பேட்கா, அத்திரம்பாக்கம் மற்றும் ஹன்சாகி பள்ளத்தாக்கு. அடுத்த கேள்வி, கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதுமுறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். ஆப்ஷன் ஏ வரலாற்று தொடக்க காலம், ஆப்ஷன் பி வரலாற்றுக்கு முந்தைய காலம், ஆப்ஷன் சி இருண்ட காலம், ஆப்ஷன் டி கற்காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி வரலாற்றுக்கு முந்தைய காலம். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதுமுறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படும். தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தரவுகளை நாம் பெறுகிறோம். அடுத்த கேள்வி, கூற்று 1. வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம் ஆகும்.
கூற்று 2. வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளன. தற்போது அவற்றின் பொருளை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். ஆப்ஷன் ஏ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 கூற்று 2 இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளன. ஆனால் அவற்றின் பொருளை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த கேள்வி கூற்று 1. நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நாணயவியல் ஆகும். கூற்று 2. கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் ஆகும். ஆப்ஷன் ஏ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 கூற்று 2 இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நாணயவியல் ஆகும். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் ஆகும். அடுத்த கேள்வி கூற்று 1. தம்மா என்பது சமஸ்கிருத மொழிச்சொல். கூற்று 2. இது பிராகிருதத்தில் தர்மா எனப்படுகின்றது. ஆப்ஷன் ஏ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 கூற்று 2 இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 கூற்று 2 இரண்டும் தவறு. தம்மா என்பது பிராகிருத மொழிச்சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகின்றது. இதன் பொருள் அறநெறி ஆகும். அடுத்த கேள்வி யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? ஆப்ஷன் ஏ அக்பர். ஆப்ஷன் பி கனிஷ்கர். ஆப்ஷன் சி அசோகர். ஆப்ஷன் டி பாபர். ஆன்சர் ஆப்ஷன் சி அசோகர். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். அசோகருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. அடுத்த கேள்வி டேஸ் போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார். ஆப்ஷன் ஏ இரண்டாம் பானிபட் போர். ஆப்ஷன் பி இலங்கை போர். ஆப்ஷன் சி ஷௌஷா போர். ஆப்ஷன் டி கலிங்க போர். ஆன்சர் ஆப்ஷன் டி கலிங்க போர். கலிங்க போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர் ஆவார். அடுத்த கேள்வி தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய டேஸ் தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ அமர்நாத். ஆப்ஷன் பி சாரநாத். ஆப்ஷன் சி கேதார்நாத். ஆப்ஷன் டி பத்ரிநாத். ஆன்சர் ஆப்ஷன் பி சாரநாத். அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் யாருடைய வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகரின் சிறப்புகள் வெளி உலகுக்கு தெரிய வந்தன? 1 வில்லியம் ஜோன்ஸ். 2 ஜேம்ஸ் பிரின்சப். 3 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 4 சார்லஸ் ஆலன். ஆப்ஷன் ஏ 1 2 3. ஆப்ஷன் பி 2 3. ஆப்ஷன் சி 1 2 4. ஆப்ஷன் டி 1 3 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3. அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆகியோரின் வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகரின் சிறப்புகள் வெளி உலகுக்கு தெரிய வந்தன. அடுத்த கேள்வி தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை வெளியிட்டவர்? ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் பிரின்சப்.
ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் சி சார்லஸ் ஆலன், ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலாக வெளியிட்டார். அடுத்த கேள்வி, அசோகரின் பெருமையை எடுத்து சொல்லும் சான்றுகள் எவை? 1 சாரநாத் தூண், 2 அமர்நாத் குகை, 3 டெல்லி செங்கோட்டை, 4 சாஞ்சி ஸ்தூபி. ஆப்ஷன் ஏ 1 2, ஆப்ஷன் பி 2 3, ஆப்ஷன் சி 1 4, ஆப்ஷன் டி 2 4. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 4. அசோகரின் பெருமையை எடுத்துச் சொல்லும் சான்றுகள் சாரநாத் தூண், சாஞ்சி ஸ்தூபி. அடுத்த கேள்வி, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஆப்ஷன் ஏ வணிகம், ஆப்ஷன் பி வேட்டையாடுதல், ஆப்ஷன் சி ஓவியம் வரைதல், ஆப்ஷன் டி விலங்குகளை வளர்த்தல். ஆன்சர் ஆப்ஷன் பி வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் தனது உணவை வேட்டையாடுதல் மூலம் சேகரித்தான். பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த கேள்வி, கூற்று. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஆப்ஷன் சி கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணமும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். அதற்கான காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. அடுத்த கேள்வி, பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள். ஆப்ஷன் ஏ ஆற்றங்கரை, ஆப்ஷன் பி குகை, ஆப்ஷன் சி மரங்கள், ஆப்ஷன் டி படகு. ஆன்சர் ஆப்ஷன் பி குகை. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் குகைகளில் வாழ்ந்தான். அடுத்த கேள்வி, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இப்பொருட்களை எவ்வாறு குறிப்பிடலாம்? ஆப்ஷன் ஏ புதையல் படிகங்கள், ஆப்ஷன் பி புதைப்பொருள் படிமங்கள், ஆப்ஷன் சி புதையல் கற்கருவிகள், ஆப்ஷன் டி புதை எலும்புகள். ஆன்சர் ஆப்ஷன் பி புதைப்பொருள் படிமங்கள். அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம் கற்கருவிகள், ஆப்ஷன் பி பழைய ஓவியங்கள் குகைச்சுவர்கள், ஆப்ஷன் சி செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், ஆப்ஷன் டி பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய், எனவே பூனைகள் என்பது தவறு. அடுத்த கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஆப்ஷன் பி வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. ஆப்ஷன் சி பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருந்திருக்கலாம். ஆப்ஷன் டி பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஆன்சர் ஆப்ஷன் டி பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த பொழுது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். அடுத்த கேள்வி, பொறுத்துக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாறை ஓவியங்கள், எழுதப்பட்ட பதிவுகள், அசோகர், மதசார்புள்ள இலக்கியம். ரைட் ஹேண்ட் சைடு செப்பு தகடுகள், மிகவும் புகழ்பெற்ற அரசர், தேவாரம், வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது.
ஆப்ஷன் ஏ 2 1 3 4, ஆப்ஷன் பி 3 1 2 4, ஆப்ஷன் சி 4 1 2 3, ஆப்ஷன் டி 2 1 3 4. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 1 2 3. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பு தகடுகள் எனப்படும். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் ஆவார். மதசார்புள்ள இலக்கியம் தேவாரம் ஆகும். அடுத்த கேள்வி. கூற்று 1. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. கூற்று 2. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் ஏ கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 கூற்று 2 இரண்டும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரி. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி. டேஸ் என்பவர் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் பிரின்சப், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் சி சார்லஸ் ஆலன், ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன் என்பவர் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும். கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன. அடுத்த கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கோட்டை வேலூர், ஆப்ஷன் பி கோயில்கள் தஞ்சாவூர், ஆப்ஷன் சி ஸ்தூபி சாஞ்சி, ஆப்ஷன் டி மடங்கள் திருமலை நாயக்கர் மஹால். ஆன்சர் ஆப்ஷன் டி மடங்கள் திருமலை நாயக்கர் மஹால். மடங்களுக்கு எடுத்துக்காட்டாக டபாங் மடங்களை சொல்லலாம். அரண்மனைக்கு எடுத்துக்காட்டாக திருமலை நாயக்கர் மஹாலை குறிப்பிடலாம்.